ஹலோ வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸர் சேனல். இந்த வீடியோவில் இப்போது ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன பிக்சல்ஸ் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 2015 ரிலீஸ் ஆகிடுச்சு. சோனி சைட்லேருந்து இப்போ தான் எம்எக்ஸ் பிளேயரில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு கேம் கேட்டகரியான ஒரு மூவி தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்லேயே ஒரு நல்லா போக வேண்டிய ஒரு படம்னே சொல்லணும். ஆனால் அந்தளவுக்கு இந்த படம் போகலை. ஐஎம்டிபிலையும் 5.6 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸில் இருக்க கேரக்டர் ரியல் லைஃப்பில் வந்தால் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. திடீர்னு ஸ்பேஸ்லேருந்து இந்த வீடியோ கேம் கேரக்டர்ஸ்லாம் நம்ம உலகத்தை அழிக்கிறதுக்காக உலகத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மக்கள், அதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே வீடியோ கேம்ஸில் ஒரு திறமசாலிங்களாக இருக்காங்க. அவங்க எப்படி இதை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படமே வந்து ஃபுல் ஆக்ஷன் காமெடி கேட்டகரியான ஒரு மூவி தான். 90s ரிலீஸ் ஆன கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆர்கேட்டில் விளையாடக்கூடிய கேம், அந்த பேக்மேனு, டாங்கி காங்கு, இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ரியல் லைஃப்பில் வர மாதிரி இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. ஃபுல் ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படத்தை நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அப்போயே வந்து அந்தளவுக்கு வேறு லெவலில் ஒரு விஎஃப்எக்ஸை கொடுத்துருக்காங்க. பட் அப்போ ஏன் இந்த படம் போகலை அப்படின்றது எனக்கு இன்னும் புரியலை. பட் இப்போயும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்தான ஒரு மூவியாக இருக்கும். காமெடியாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம தமிழ் டப்பிங்கை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ தமிழ் டப்பிங்கில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். ஒரு நல்ல ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி. அதை தவிர்த்து நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக் மீறல்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்காம ஒரு என்ஜாய் பண்ணி இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே தெரியாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். டோட்டலாக 2 hours கிட்ட இந்த படம் ஓடுது. ஆனால் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அந்தளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன் கேட்டகரியில் ஒரு மூவியை என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான படம் தான் இது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.